நல்லவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் இல்ல. நானும் செந்தில் அண்ணனும் அப்பா பேச்சை கேட்டு எதுவுமே பண்ணதில்ல. ஆனா சரவணன் அப்படி இல்ல. அப்பா கிழிச்ச கோட்டை அவர் தாண்டதே இல்ல. அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு, அது உனக்கு தெரியும் தானே? தெரியும். அப்பா வேண்டான்னு சொன்னதுனாலதான் அவங்க கூட அண்ணன் பிரேக்கப் பண்ணுச்சு. அப்பா சொன்னதுனாலதான் அண்ணன் இவங்களை கல்யாணமே பண்ணிக்கிச்சு. சரவணன் மாமாவோட வாழ்க்கை நாசமா போகும்னு மாமாவை நினைச்சுக்க மாட்டாங்க. நானும் அப்படி சொல்லல. அப்பாவோட சந்தோஷம், வீட்டோட சந்தோஷம்னு யோசிச்சு யோசிச்சு அண்ணன் தன்னை பத்தி யோசிச்சதே இல்ல. அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. என்னமோ விட்டா நான் நைட்டு போற புலம்பிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் உன்னையும் தூங்க விட மாட்டேன். அதான் உன்கிட்ட கூட சொல்லல, அக்காவுமே செந்தில் மாமா கிட்ட சொல்லல. குடும்ப கஷ்டம் எப்படியாவது கல்யாணம் நடக்கணுமேனு நகை விஷயத்துல போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி அடுக்கடுக்கா பொய்யா வெளியே வருவோம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த நகை விஷயம்லாம் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்ச மாமா அதையும் கூட சொல்லியிருப்பாங்களே. சாரி, நான் இதை சொல்லாம இருந்ததுக்கு. ஞாபகம் இருக்கு ராஜி, குழலி ஆகாக்கு எப்படி நகை போனீங்கன்னு கேட்டப்போ நாங்க 60 சவரம்னு சொன்னோம். உடனே நாங்க 80 சவரம் போறோம்னு அவங்களே தான் சொன்னாங்க.